அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வித்தியாசமாக சர்க்கரை கிழங்குகளை எப்படி தோட்டத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு 10 சர்க்கரை கிழங்கை நல்லா 2 தடவை கழுவிட்டு இதை ரவுண்டாக கட் பண்ணி தண்ணீரில் போட்டிருக்கேன். இதை உடனே செய்கிறதா இருந்தால் வெறுந்தண்ணியில் போடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயிர் கலந்த தண்ணீரில் போட்டிங்கன்னா இந்த சர்க்கரை கிழங்குடைய நிறம் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி இருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்காக ஒரு வானிலை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இதை வதக்கி விட்டுட்டு பொடிசா நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 1 சேர்த்துட்டு அதனுடைய கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கரண்டி மூலமாக வதக்கி விட்டுருங்க. உப்பு சேர்க்கணும். கல் உப்போ தூள் உப்போ எடுத்தால் நல்லது. ஆனால் நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். இந்தளவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதை திரும்பவும் வதக்கி விட்டுடலாம். இப்போ உரப்புக்காக 4 வரமிளகாயும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச சர்க்கரை கிழங்கை தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதாவது வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு இந்த சர்க்கரை கிழங்கை சேருங்க. இப்போ இதை ஃபுல்லாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேருங்க. இது சீக்கிரமே வேகக்கூடியது, அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா 4 புறமும் கிண்டி விட்டாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மூடி எடுத்துகிட்டு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு, தண்ணியெல்லாம் வற்றிருக்கு. இது கொஞ்சம் இனிப்பில்லாத சர்க்கரை கிழங்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன். நான் வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம். நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். இனிப்பாக இருந்தால் இது தேவையில்லை. லாஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவ சேர்த்தாச்சு. திரும்பவும் நல்லா 4 புறமும் கிண்டி விட்டுட்டு இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க. அவ்வளவுதான், சூப்பரான சுவையான சர்க்கரை கிழங்கு தோட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.